ஹாய் உறவுகளே, உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு சின்ன தத்துவம் சொல்லட்டுமா? அதாவதுங்க, நம்ம அண்ணன் தம்பி பத்திரிக்கை தரல, அக்கா தங்கச்சி பத்திரிக்கை தரல, சொந்த பந்தம் தரல, தூரத்து சொந்தம் தரல, நம்ம மாமன் தரல, மச்சான் தரல, இந்த பக்கத்து வீட்டில் கொடுத்துருவாங்க, எய்த்து வீட்டுக்கு கொடுத்துருவாங்க, நம்ம வீட்டுக்கு கொடுக்கல அப்படின்னு எதுக்கு நம்ம ஃபீல் பண்ணணும் சொல்லுங்கள்? ஒரு ஃபீல் பண்ண வேண்டாங்க. கல்யாணம் நடத்துகிறாங்களா, ஆசீர்வாதம் பண்ணுங்கள். மாப்பிள்ளையும் பொண்ணு நல்லபடியாக இருக்கட்டும் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்கள். புதுசாக வீடு கட்டி பால் காய்க்கிறாங்களா, கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க, வீடு கட்டுறாங்களா, சந்தோஷமாக இருக்கட்டும். அந்த வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த ஒரு விசேஷம் நடத்துகிறாங்களா, குழந்தை நல்லபடியாக இருக்கட்டும். அம்மா அப்பாவுக்கு சொல்லி கேட்டு நல்லபடியாக வளர்ந்து இந்த சமுதாயத்துக்கு பெருசாக ஒரு நல்ல பிள்ளையாக வளரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்து, அவ்வளோந்தான். அதை விட்டுட்டு அவன் 10 கொலை பண்ணலாம், அவளுக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துருக்கா, அவன் இப்போ பணக்காரன் ஆகிட்டான்னு சொல்லி அவனுக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்கா, இவள் எப்படிலாம் இருந்தா இப்போ எப்படி ஆகிட்டா, பணம் வந்துட்டு இவளுக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்துருக்கா, நம்ம கீழே இருக்கோம், மேல் வீட்டில் கொண்டு நம்ம மாமன் பத்திரிக்கை கொடுத்துருக்கா, நம்ம கீழே இருக்கோம் கொடுக்கலையே, அவள் பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் இது பண்ணணும் சொல்லுங்கள்? தந்தால் நமக்கு நஷ்டம், தரலையா லாபம். பத்திரிக்கை தந்தாங்கன்னா அதுக்கு ஒரு மேட்சுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், வளையல் எடுக்கணும், பொட்டு எடுக்கணும், பாசி எடுக்கணும், ஊசி எடுக்கணும்னு சொல்லி அது ஒரு காசு செலவாகும். அதுக்கப்புறம் மொய் 2000 மொய் வைக்கணும், போய் அங்கே கூட்டத்தில் நின்றுட்டு அவங்கள பார்த்து இப்படி சிரிக்கணும் வைக்கணும். ஏங்க, தந்தால் நம்மளுக்கு நஷ்டம், தரலையா லாபம் நினச்சிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். உண்மை தானே உறவுகளே? அதனால் நம்மளை மதிக்கலையே, நம்மளுக்கு தரலையே அவங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கள இது பண்ண வேண்டாம். தந்தால் போவோம், தரலையா இருப்போம், அவ்வளோதான். அதுக்காக அவங்கள நம்ம திட்டி அவங்கள சாபம் விட்டு அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, நம்ம தரல, அவங்க வீட்டில் கல்யாணம் எப்படி அப்படின்னு நம்ம ஒன்றுமே நினைக்க வேண்டாம். ஒரு வாழ்த்து, சரி தரலையா, சரிப்பா நல்லா இருங்க, நடத்துகிற ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துனாலே போதுங்க, அவ்வளோதான். உண்மை தானே உறவுகளே? உங்களுக்கு யாராவது பத்திரிக்கை தராமல் எப்படி போயிருந்தாங்கன்னா வாழ்த்துங்க, மனசார வாழ்த்துனாலே அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு நன்மை தாங்க. உண்மைதான். பிடிச்சிருந்தா இந்த இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் மார்னிங், காலை வணக்கம். ஓகேவா? பாய்.